உள்ள எலிசபெத்தின் வீட்டிற்கு. அங்கு 3 மாதங்கள் அவளோடு யோவான் பிறக்கும் வரை அக்கறையுடன் உடனிருந்து உதவி செய்கின்றாள். அன்னை தாயை போல பிள்ளையாக இயேசு லூக்காஸ் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் கூறுவது போல, துன்பப்படுவோர், துயரப்படுவோர், கஷ்டப்படுவோர், கவலைப்படுவோர், ஏழைகள், பாவிகள், சிறைப்பட்டோர் மற்றும் நோயுற்றோர், மாற்றுத்திறனாளிகள் எல்லோரிடமும் தோழமை கொண்டு அக்கறையுடன் உடனிருந்து அவர்களின் தேவைகளை சேவைகளாக மாற்றி கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று உணரச் செய்து நன்மைகள் பல செய்து கொண்டே செல்கின்றார். இன்று நாம் வாழும் சமுதாயத்தில் இயேசுவை பின்பற்றும் பயணிகளாக நாம் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள் அடைவோரிடம் அக்கறையுடன் உடன் இருக்கின்றோமா? நாம் சமுதாயத்தில் நமக்கென்று வாழ்வோர், பணி செய்வோர், குறிப்பாக தூய்மை பணியாளர்கள், அவர்கள் இன்று வாசித்த முதல் வாசகம் மிக்கா நூல் 6-8 கூறுவது போல, கடவுள் வருந்திய மக்கள் மேல் அக்கறை காட்டுவது போல நாம் இரக்கம் காட்டுவதிலும் நீதிக்காக பாடுபடுவதிலும் தாழ்ச்சியோடு நடந்து கொள்கின்றோமா? அவர்களோடு அக்கறையுடன் உடனிருந்து அவர்களின் நீதிக்காக போராடி